ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஒருத்தர் லைஃப்லேயே ஒன்று எப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம நந்தினி லைஃப்லேயும் அவங்க எதிர்பார்க்காத ஒன்று நடக்க போகுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் செத்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் நந்தினி காதுக்கும் போலீஸ் காதுக்கும் எல்லாருக்குமே வருது. உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நந்தினி நினச்சிட்டு இருந்தாங்களோ அது நடந்துருச்சுங்க. அதனால நம்ம நந்தினி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வெளியே இருக்கும்போதே தன்னோட சொந்த தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்லையே, நம்ம உள்ளே போய் 10 வருஷம் இருந்தால் நம்ம தங்கச்சியை யார் பாதுகாப்பா அப்படின்ட்டு நம்ம நந்தினி ரொம்ப கவலைப்படுறாங்க. இது பத்தாதுக்கு சூர்யா சார், அருணாச்சலம் எல்லாத்தையுமே அனுப்பிட்டோமே, இப்போ நம்ம தனியாக இதை எப்படா ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போலீஸான எஸ்ஐ கிட்ட சொல்கிறாங்க. சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் தள்ளிவிட்டு அவன் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். எனக்கு நல்லா தெரியும். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் தள்ளிவிட்டேன். அதுக்காக எப்படி சார் உயிர் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி அவ்வளோ சொல்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் இல்லைம்மா, என்ன சொன்னாலும் கேட்க முடியாதுமா. ஏன்னா ஊருக்காரவங்க எல்லாருமே நீ தள்ளி விட்டதை, நீ கொலை பண்ணது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரே சாட்சியாக நிற்கும் போது நான் உனக்காக என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைம்மா. என் இடத்துலேருந்து நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் நல்லா தான் பேசுகிறாங்க. நந்தினி சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் சூர்யா சார் மாஸ்க் காமிச்சாரு. கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு வேணால் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன உண்மை அதான் தெரிஞ்சிடுச்சு. அந்த பையன் தான் செத்து போயிட்டாங்க. நந்தினி தள்ளலாம் தான் ஊரே பார்த்துடுச்சு. அப்புறம் என்ன உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்டாட்டி தள்ளிவிட்டு அவங்க சாகலை, எங்கள் அம்மா ஆள் வச்சு அவனை சாவடிக்க வச்சுட்டாங்க. இதுக்கான ப்ரூஃப் என் மொபைலில் இருக்குது. அதுவுமே நான் எடிட் பண்ணதை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியாமல் எல்லாருமே பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தாங்க உண்மை எல்லாமே தெரிய வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு வார்டுக்குள்ளே போயிட்டு வர்றாங்க. அப்போ அந்த எல்லார் ஃபேஸையும் பார்க்கும்போது அந்த ஒருத்தவன் ஃபேஸ் மட்டும் அவ்வளோ பதட்டத்தோட பயத்தோட வேர்வை ஊற்றி அவன் படபடன்னு இருக்கும். அவனை பார்த்ததுமே சூர்யா சருக்கு கன்ஃபார்மாக ஏதோ தெரிய வந்துடுது. உடனே சொல்லிட்டாங்க, இவனை விசாரிங்க, இவனை விசாரிச்சா தெரியும் அப்படின்னு, உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனை அடின்னு அடித்து விசாரிக்கும் போது, ஆமாம் நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், நான் பண்ணதுக்கு காரணம் தோப்புக்காரன்னு ஒருத்தவன் எனக்கு ஃபோன் பண்ணேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அது யாருன்னா இவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமாம் சார், எங்கள் அம்மா தான் கொலை பண்ண வச்சது. எங்கள் அம்மாவை நீங்கள் தாராளமாக அரெஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் மனைவி நீங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் நம்ம நந்தினிக்கு நிம்மதியாகவே இருக்குது. இதுக்கு மேலே தாங்க நம்ம நந்தினியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.